friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான தக்காளி சட்னி. இது ஒரு குயிக் ஈஸி சிம்பிள் ரெசிபிங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தோடவும் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சாதம் வச்சாச்சு, குயிக்காக ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி பண்ணிவிட்டு கூட நல்ல ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பொரியலோ இல்லை ஒரு எக் ரெசிப்பியோ பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எனக்கு சுட இட்லியோட இந்த தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடணும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுறலாம். கூடவே நல்லா ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ 2 பச்சை மிளகா நல்லா பொடி பீசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயம், அது கூடவே 7-8 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுறேன். ஸோ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரணும். ஸோ அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்து விட்டுறலாம். உப்பு சேர்த்த உடனே தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஈஸியாக மசிஞ்சு வெந்துடும் சீக்கிரமாக. ஸோ எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் போதுங்க. தக்காளி நல்லா ஜம்முன்னு சாஃப்டாகிடும். ஸோ நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இடையில அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுறலாம். நல்லா 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. இது வந்து ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம இப்படியே வந்து எடுத்து வச்சு ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுவே தோசை இட்லிக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தோசை இட்லிக்கு சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இட்லியோட இதை செஞ்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ஜம்முன்னு நம்ம தக்காளி சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே நல்லா கையளவு பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டால் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி குயிக்கான சட்னி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இட்லி அங்கே ஊற்றி வச்சுட்டு அந்த வேகிற டைமுக்குள்ளே சட்னியும் ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க. ஸோ இங்கே சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நல்லா சுட இட்லியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு குயிக்காக சட்னி எதாவது ரெடி பண்ணணும்னு யோசிக்கும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.